அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 37 அவா அறுத்தல். முன்னும் பின்னும் வினை தொடர்பு அறுத்தாருக்கு சஞ்சிதமும் ஆகாமியும் ஆகிய கர்மங்களின் சம்பந்தத்தை ஒழித்தவருக்கு இப்பொழுது உள்ள உடம்பு அதன் வினைப்பயன்கள் மெய் உணர்ந்த காலத்து இப்பொழுது அனுபவிக்கப்படும் பிராரப்த கர்ம பயன்களும் வாசனாவால் அவித்தையால் வரும் பிறப்பு மெய்ப்பொருளை உணர்ந்த பிறகும் ஆசையை அறுக்க வேண்டும். அதை அவா அறுத்தல் என்று விளக்குகிறார். 361வது குறள். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பு ஈனும் வித்து. உடம்பு நீங்கிய பின் அடுத்த பிறவியும் கதியும் அதன் அவாவும் பிறப்பிற்கு காரணமே. அவா வித்தாக இருக்கிறது. விருட்சத்தை வெட்டினாலும் வித்து உள் இருந்தால் மறுபடியும் முளைக்கும். அவா என்ற ஆசை கட்டாயம் பிறவி உண்டாக்கும். உடனே அதை அறுத்தெறிய வேண்டும். ஆசை என்பது பிறவிக்கு விதை. அது எல்லா உயிர்களுக்கும் பிறப்பிற்கு காரணமாக அமைகிறது. நாம் ஆசைப்பட அதற்குண்டான தேகத்தில் போய் உயிர் சேரும், பிறவி வந்து சேரும். மோகமானது உண்மையை மறைத்து விபரீத ஞானம் உண்டாக்குவது. ஆசையே பிறப்பிற்கு வேர். அதனால் அதை அறுக்க வேண்டும். இக்குறளால் பிறப்பிற்கு அவா வித்தாதல் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.